ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இ-சேவையில் கேன் நம்பர் இருக்குது பாருங்கள். அந்த கேன் நம்பரில் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இ-சேவை கேன் நம்பரில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சி மற்றும் இ-சேவைக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் சிஎஸ்சி மற்றும் இ-சேவை சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இ-சேவைக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இதுதாங்க. இ-சேவையில் எக்கச்சக்கமான சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், ஓபிசி, முதல் பட்டதாரி, பென்ஷன் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட சேவைகள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இ-சேவையை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா துறை உள்நுழைவு, அதாவது அஃபிஷியலாக இ-சேவைக்கான சென்டர் வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களுக்குன்னு லாகின் ஐடி இருக்கும். நெக்ஸ்ட்டு பயனாளர் உள்நுழைவை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களாகிய நீங்களே உங்களுக்கான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு மட்டும் பண்ண முடியும், இது ஒரு பிஸ்னஸாக உங்களால் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இ-சேவையாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன லாகினோ அந்த லாகின் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு அல்லது உங்கள் இ-சேவைக்கான ஐடியை பார்த்தா என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடுங்க. அதனால் கரெக்டாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எதுவோ அதை மென்ஷன் பண்ணி கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் இ-சேவையில் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேன் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. அந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் குடிமக்கள் கணக்குன்னு சொல்லுவாங்க கேன் நம்பர். அந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், பென்ஷன் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா கேன் நம்பரில் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் நம்ம அஃபிஷியல் இ-சேவைக்கான ஐடி வச்சிருக்கனால எடிட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. மீது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இ-சேவை மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பட் இப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த அந்த சேவையை பார்த்தா நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கேன் நம்பரில் நேமாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளே பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க, ஐகான் மாரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கேன் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னால இந்த நேமுக்கு நேராக பார்த்தா எடிட் பண்ண முடியாதுங்க. பட் இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதனால் நேமை நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லையும் உங்களுக்கான நேமை நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்களே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ முடிஞ்சது இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி ஜெண்டர் தப்பாக இருக்கா அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபாதர் நேம் தப்பாக இருக்கா அப்படின்னா அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மதர் நேம் கரெக்ஷன் பண்ணலாம். அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த். இதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாதுங்க. பட் இப்போ டேட் ஆஃப் பர்த்தையும் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அதையும் நம்ம பண்ண முடியும். ஸோ அஃபிஷியல் இ-சேவைக்கான ஐடி வச்சுருக்கவங்க கேன் நம்பரில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. அட்ரஸ் கொண்டு எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படின்னாலும் ஃபோன் நம்பரை மாற்றிக்கலாங்க. இதில் போயிட்டு வேறு ஒரு ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேன் டீட்டெயில்ஸ் பார்த்தா அப்டேட் ஆகிடுங்க. ஸோ இப்போதைக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளே அப்டேட் பண்ணுற மாரி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு பெரும் பார்த்தா ப்ராப்ளத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளே சால்வ் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நேம் சேஞ்ச் பண்ணணும், அந்தமாரி பார்த்தா டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மெயில் அனுப்பணும், அல்லது யாருக்கிட்டாச்சும் பார்த்தா எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கே கொடுத்துட்டாங்க. ஒரு பிக்கஸ்ட் ரிலீஃப்னே சொல்லாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்டல்லையுமே அந்த ஆப்ஷனை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயனாளர் உள்நுழைவு இந்த ஆப்ஷன்லையுமே நம்முடைய கேன் நம்பரில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே சேஞ்ச் பண்ணலாம். ஒன்லி மொபைல் நம்பரை மட்டும்தான் இந்த பயனாளர் உள்நுழைவு இந்த ஆப்ஷனில் போய் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. மீதி எல்லா இன்ஃபர்மேஷனுமே பொதுமக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது அஃபிஷியல் இ-சேவைக்கான ஐடி வச்சுருக்கும் அந்த நேம், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
பொதுமக்கள் அவங்களே பண்ணுற சேவையிலையும் அந்த நேம் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பொதுமக்களாகிய நீங்களே உங்களுக்கு கேன் நம்பரில் மொபைல் நம்பரை மட்டும்தாங்க மாற்ற முடியாது. உங்களுக்கு மொபைல் நம்பர் மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ லோ காஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தா மொபைல் நம்பரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்களே வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நல்ல ஒரு அப்டேட்னே வந்து சொல்லாங்க. ஸோ இ சேவைக்கான ஐடி வச்சிருக்கவங்க இந்த அப்டேட் எப்படி இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.